கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்கள் காலமானது அவர் குடும்பத்தாரர்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருந்துச்சு. ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா அவங்க டான்ஸ் ஆடி தன்னுடைய கணவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினது தான் சோசியல் மீடியாவில் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய காதல் மற்றும் பிரிவை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னும், ஒரு சிலர் தன்னுடைய கணவருக்கு பிடிச்ச மாதிரியே டான்ஸ் ஆடி தன்னுடைய கணவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறலாம் கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னதான் இருந்தாலும் இறுதி ஊர்வலத்தின் போது டான்ஸ் ஆடலாம் தப்பு, பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சிட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அர்தாங்கி நிஷா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா, ஒருத்தர் தவறிட்டா அவரை பற்றி நல்ல கருத்துக்களை மட்டும் பேசுறது தான் மனிதனுக்கு அழகு. தன்னோட கணவர் இருப்பில் அந்த பொண்ணு ஆடுனது என்ன தப்பா? நம்ம எல்லாரும் சொல்கிறோம் காதலை எப்படி வேண்டாலும் வெளிப்படுத்தலாண்டு. ஆனால் வருத்தத்தை அவங்க இப்படி வெளிப்படுத்தினது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அவங்க காதலிச்ச மேடையே ஒரு நடன மேடை தான். அந்த மேடையில் தானே அவங்க காதலும் வாழ்க்கையும் ஆரம்பிச்சிச்சு. அந்த இறுதி பயணத்தில் காதலோடு சேர்ந்து தன் நடனத்தையும் தன்னுடைய கணவருக்காக கொடுத்தது ஒரு நல்ல காதலுக்கு அழகு தான். இதை ஒரு தவறாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு பிரியங்கா அவங்களுக்கு ஆதரவாக நிஷா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இதே போல் எஸ்வி சேகர் அவர்களும் பிரியங்காவுக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் பேசும்போது ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா அவங்க தன்னுடைய கணவர் இறுதி ஊர்வலத்தின் போது டான்ஸ் ஆனதை பார்த்து பலர் விமர்சிச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு கலாச்சாரம்னு கேட்டு வர்றாங்க. ஒருவருடைய இழப்புக்கு அவர்களுக்கு நெருங்கியவர்கள் அந்த இழப்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. சில பேர் வீட்டில் இறப்பு என்றால் சப்தம் போட்டு அழுவாங்க, இன்னும் ஒரு சில அமைதியாக இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது இனி அவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத துக்கத்தை வெளிப்படுத்தி தான் பிரியங்கா டான்ஸ் ஆடினாங்க. அதை விமர்சிக்க யாருக்கும் அருகதையே இல்லை. அவங்க ஒன்றும் தன்னுடைய கணவர் மரணத்துக்காக உங்கள் வீடு வாசலேருந்து டான்ஸ் ஆடல. ரோபோ சங்கருடைய மரணம் அவருடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. தயவுசெய்து அடுத்தவர்களின் சோகத்தையோ துக்கத்தையோ விமர்சனம் செய்யாதீங்க. அந்த துக்கத்தை எப்படி வெளிப்படுத்த வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எஸ்வி சேகர்கள் இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனமாக இது போன்று இன்னும் நிறைய தோல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.